Wish you a warm greetings. This video provides you an interesting as well as an inspirational autobiography of Mary Com's Unbreakable and credited a title The Queen of Boxing. மேரி கோம் இந்தியாவின் மிக சிறந்த குத்துச்சண்டை வீராங்கனை ஆவார். இவர் எழுதிய சுயசரிதை அன்பிரேக்கபிள், அதாவது தகர்த்தெறிய முடியாத என்ற புத்தகம் 155 பக்கங்களும் 17 சாப்டர்ஸ் கொண்டது. 2013 ஆங்கில மொழியில் வெளியிடப்பட்டது. மேலும் 2014 குஜராத்தி மொழியிலும், 2015 பெங்காலி மொழியிலும், 2016 பஞ்சாபி மொழியிலும் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது. மேரி கோம் மணிப்பூர் மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்பதால் மணிப்பூரி மற்றும் கோம் பழங்குடி மொழி மட்டுமே நன்கு பேச தெரியும். அதனால் இவருடைய சுயசரிதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தொகுத்து வழங்கியவர் டினா சாட்டோ. டினோ சாட்டோ இம்பால் அரசு கல்லூரியில் வரலாற்று பேராசிரியராக பணிபுரிபவர். மேரி கோமின் சுயசரிதையான அன்பிரேக்கபிள்ல 17 சாப்டர்ஸ்ல 4th சாப்டரான மை ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் மெடல், 6th சாப்டர் பேக் டு ஒர்க், 15th சாப்டர் அடோலேஷன் என்ற பகுதியிலிருந்து தான் நம்ம பாடப்பகுதியில் தொகுத்து வழங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சாப்டரான அண்ட் தென் ஐ வாஸ் பார்ன் என்பதில் தனது எளிய குடும்பத்தையும் மேரி கோமின் கிராமமான கார்த்திகையை விவரிச்சிருப்பாங்க. செகண்ட் சாப்டரான ஆல் ஒர்க் அண்ட் நோ பிளே என்பதில் தன் பள்ளி பருவத்தையும் மொய்ராங் என்ற நகரத்தையும் சொல்லியிருப்பாங்க. சாப்டர் 3 பிளே 2 வாஸ் ஹார்ட் ஒர்க், தனது கடினமான விளையாட்டு பயிற்சியும் தனது 3 பயிற்சியாளர்களையும் தனது சென்னை பயணத்தையும் சுவாரஸ்யமாக எழுதியிருப்பாங்க. 4th சாப்டர் மை ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் மெடல் நம்ம பாடப்பகுதியாக இருக்கிறதால அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நேரடியாக பாடப்பகுதிக்கு போகலாம். Soon after the Bangkok Championship, I was selected in the 48 kg category for the International Boxing Association. Originally, the Association International de Boxing Amateur or the AIBA World Women's Boxing Championship in Pennsylvania, USA in November to December 2001. பேங்காங்கில் நடந்த சாம்பியன்ஷிப் போட்டி முடிந்தவுடனே அகில உலக குத்துச்சண்டை குழுவில் 48 கிலோ பிரிவுக்கு மேரி கோம் தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் அமெரிக்காவில் உள்ள பென்சில்வேனியா நகரத்தில் அகில உலக பெண்கள் குத்துச்சண்டை போட்டியில் பங்கு பெறப்போவதாகவும் சொல்கிறார் மேரி கோம். My father managed to collect only ₹2,000 for my trip. I was both upset and very worried because I had heard of how expensive things were in America. But there was nothing my parents or I could do. மேரி கோம் அமெரிக்கா செல்வதற்கான செலவிற்கு மேரி கோமின் அப்பாவால் ₹2,000 மட்டுமே தர முடிந்தது. அமெரிக்கா செல்வதற்கு செலவு அதிகம் என்பதால் மேரி கோம் மனமுடைந்து மிகவும் வேதனைப்பட்டதாக சொல்கிறார். ஆனால் மேரி கோமோ அவரின் பெற்றோரோ எதுவும் செய்ய முடியாத நிலை. I spoke to Onler, one of my friends, about my problem. He invited a few students and elders who went to meet the 2 members of parliament and seek their help. 2 MPs donated ₹5,000 and ₹3,000 respectively, and I suddenly had ₹10,000 in my hands. மேரி கோம் தன் நண்பனான ஆன்லரிடம் தன் கஷ்டத்தை பகிர்கிறார். அவரும் அவருடைய நண்பர்களும் அவருக்கு தெரிந்த சில முதியவர்களையும் அழைத்து கொண்டு 2 பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து உதவி கேட்டனர். 2 பாராளுமன்ற உறுப்பினர்களும் முறையே ₹5,000 மற்றும் ₹3,000 கொடுத்து உதவி செய்தனர். ஆக மொத்தம் ₹10,000 மேரி கோம் கையில் இருந்ததாக சொல்கிறார். 2 பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெயர் நமது பாடப்பகுதியில் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் மேரி கோம் எழுதிய சுயசரிதையில் இடம்பெற்றுள்ளன. ஹால்கோமாங் ஹோய்கிப் மற்றும் சோபா சிங் எனும் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆவார்கள். மேலும் தன் நண்பனான ஆன்லரைத்தான் மேரி கோம் பின்னாளில் திருமணம் செய்து கொண்டார். With this princely sum and a little more that had been collected from people, I left for the US. I was relieved to have money in my pocket and knew that I could not come back empty-handed after all the efforts that people had made on my behalf. இந்த தொகை மேரி கோமுக்கு பெரிய தொகையாக இருந்தது. மக்களிடம் இருந்தும் சிறிய தொகையை பெற்றுக்கொண்டு மேரி கோம் அமெரிக்கா புறப்பட்டார். மக்கள் தன் மீது அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்த மேரி கோம் வெறும் கையுடன், அதாவது பதக்கங்கள் இல்லாமல் நாடு திரும்பக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார்.
Pennsylvania was cool and beautiful. It was snowing. We were confined to the sports arena, but what little I saw was pleasing to the eye. The people were enormously nice too. It was the first time in my life that I had traveled so far. பென்சில்வேனியா நகரம் குளிர் மிகுந்ததாகவும் அழகாக இருந்ததாகவும் சொல்கிறார். எங்கும் பனிப்பொழிவை காண முடிந்தது. விளையாட்டு திடலுக்கு விரைந்து செல்ல வேண்டியிருந்ததால் அதுவரை தான் கண்ட காட்சியே கண்களுக்கு இனிமையாக இருந்ததாம் மேரிகோமிற்கு. இவ்வளவு தூரம் பிரயாணம் செய்தது இதுவே தன் வாழ்க்கையில் முதலானது என்று வியக்குகிறார் மேரிகோம். I was looking forward to seeing what America was all about. But since we were the last team to arrive, we went straight to the sporting arena from the airport. The other teams had already completed their waiting, which is compulsory for all players. அமெரிக்கா எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க மேரிகோம் ஆவலாக இருந்ததாகவும், ஆனால் விளையாட்டு திடலுக்கு தாங்கள் கடைசி குழு என்பதால் விமான நிலையத்திலிருந்து நேராக விளையாடும் இடத்திற்கு சென்றதாக சொல்கிறார். டு சீயிங் என்ற வார்த்தையை நாம் ஆங்கிலத்தில் உபயோகிக்க மாட்டோம். ஆனால் இந்த இடத்தில் டு சீயிங் என்பது டு சைட் சீயிங் குறிக்கும். அதாவது பார்வையிடல் அல்லது வேடிக்கை பார்த்தல் என்பதை குறிக்கும். மேலும் மற்ற குழுக்கள் எல்லாம் வழக்கமான சோதனைகளால வீரர்களுக்கான எடை சரிபார்ப்பதை முடித்திருந்ததாக சொல்கிறார். I was tired and suffering from jet lag. It had been morning when I left and here it was morning again. After weighing in, I found out that I did not have any match that day. I was fortunate, but some of the teammates were not so lucky. மேரிகோம் அதிக தூர பிரயாணம் செய்ததால் அவருக்கு ஜெட் லேக், அதாவது விண் பயண களைப்பு ஏற்பட்டதாக சொல்றார். தான் புறப்படும் போது அது காலை பொழுதாக இருந்ததாகவும், அமெரிக்கா வந்து சேரும்போது மீண்டும் காலை பொழுதாகவே இருந்ததாக சொல்கிறார். எடை சரிபார்ப்பு முடிந்த பின்பு மேரிகோமிற்கு எந்த விளையாட்டு போட்டியும் அன்று அவருக்கு இல்லாததால் தான் ஒரு அதிர்ஷ்டசாலி என்கிறார். ஆனால் தனது குழுவில் உள்ளவர்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்கிறார் மேரிகோம். I was able to rest well enough to face my opponent in the round, which I won comfortably. My fear of facing new opponents quickly vanished. I competed in the 48 kg in this championship. மேரிகோம் நன்றாக ஓய்வெடுத்ததால் தனது போட்டியில் தன் எதிரியை மிக எளிதாகவும் சௌகரியமாகவும் வென்றதாக சொல்கிறார். புது எதிரிகளை எப்படி எதிர்கொள்வது என்ற பயம் மறைந்து போனதாகவும் சொல்கிறார். மேரிகோம் 48 கிலோ பகுதியில் தான் போட்டியிட்டதாக சொல்கிறார். While teammates lost one after the other, I went on to reach the finals. I was even hopeful of winning the gold. The boxers were not unbeatable as I had earlier thought. தன் குழுவினர் ஒவ்வொன்றாக தோல்வி பெறும்போது மேரிகோம் மட்டும் இலக்கின் முடிவை அடையும் நோக்கில் மேல் நோக்கி சென்று கொண்டிருந்ததாக சொல்கிறார். தன்னால் தங்க பதக்கத்தையே வெல்ல முடியும் என்ற நம்பிக்கையும், முன் நினைத்ததைப் போல குத்துச்சண்டை வீரர்கள் ஒன்றும் ஜெயிக்க முடியாதவர்கள் அல்ல என்கிறார். I felt like this would be the place, the event that would change my life. I kept telling myself I can face anyone in the ring. இந்த இடம்தான் தன் வாழ்க்கையை மாற்றப் போகிறது என்று மேரிகோம் உணர்ந்தார். குத்துச்சண்டை மேடையில் யாரை வேண்டுமானாலும் ஜெயிக்க முடியும் என்று தனக்கு தானே சொல்லிக்கொண்டே இருந்தார் மேரிகோம். In the quarter-final, I defeated Nadia Kohami of Poland by RSC. Referee stopped contest. Applicable if the referee feels one of the boxers is inferior to the other and risks getting hurt badly. And in the semi-final, I defeated Jamia Behel of Canada by 21-9. I reached the finals but lost to Hula Sahin of Turkey by 13-5. காலிறுதி போட்டியில் போலாந்து நாட்டைச் சேர்ந்த நடியா கொஹிமா என்பவரை தோற்கடித்ததாகவும், அதிலும் குறிப்பாய் RSC ரெஃப்ரி ஸ்டாப்ட் கான்டெஸ்ட், அதாவது நடுவர் போட்டியை தடுப்பது, போட்டியில் ஒருவர் கெடுதலாக தாக்கப்படுவார் என்பதை அறிந்த நடுவர் அந்த போட்டியை தடுப்பதாகும். மேலும் அரையிறுதி போட்டியில் கனடா நாட்டைச் சேர்ந்த ஜமியா பெஹல் 21-9 என்ற விகிதத்தில் தோற்கடித்தார். ஆனால் இறுதிப் போட்டியை அடைந்தாலும் 13-5 என்ற விகிதத்தில் துருக்கி நாட்டைச் சேர்ந்த ஹுலா சாகின் என்பவரிடம் மேரிகோம் தோற்றுவிட்டதாக சொல்கிறார். The greatest disadvantage for me was my loss of appetite. I was not accustomed to the food there. Try as I might, I could not eat the food and I started to lose weight. So much so that just before the finals, I was only 46 kg.
This is probably what cost me my dream of winning gold and I was very disappointed. பசி என்பதே இல்லாமல் போனதுதான் மேரி கோமிற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பாதகம். அங்குள்ள உணவு வகைகள் மேரி கோமிற்கு பழக்கமானவை அல்ல. எவ்வளவோ முயற்சித்து உணவை உட்கொண்டாலும் மேரி கோமின் உடல் எடை குறைந்து கொண்டேதான் இருந்தது. இறுதிப் போட்டியின் போது 46 கிலோ எடைதான் இருந்தது மேரி கோமிற்கு. தங்கப்பதக்கம் பெற வேண்டும் என்ற கனவை அது கெடுத்துவிட்டதாகவும் தனக்கு மிகுந்த ஏமாற்றத்தை கொடுத்ததாகவும் சொல்கிறார் மேரி கோம். I went to my room and cried, but the coaches were kind. They consoled me and lauded me on the silver win. I was the only in the team to get a medal. மேரி கோம் தன் அறைக்கு சென்று மிகவும் அழுதார். விளையாட்டின் பயிற்சியாளர்கள் அன்பாக மேரி கோமை சமாதானப்படுத்தியதாகவும் வெள்ளிப்பதக்கம் பெற ஊக்குவித்தனர். தன்னுடைய குழுவில் மேரி கோம் மட்டுமே ஒரு பதக்கம் பெறும் அளவிற்கு தகுதியுடையவராக இருந்ததாக சொல்கிறார். But the biggest thing I took away from this championship was the conviction that I could take on any boxer. இத்தகைய போட்டியிலிருந்து மேரி கோம் கற்றுக்கொண்ட ஒரு பெரிய விஷயம் என்னவென்றால், எந்த ஒரு குத்துச்சண்டை வீரரையும் தன்னால் எதிர்கொள்ள முடியும் என்கிற உறுதி தன் உள்ளத்தில் உணர்ந்ததாக சொல்கிறார் மேரி கோம். In course of my career, I have become used to travel and to the different ways that things work in other countries. One time in China, we were given chopsticks to eat our meals with. Just when I had painfully begun to master the art of using a knife and fork, I had to use 2 sticks to fill my stomach. தனது விளையாட்டு பயணத்தில் மேரி கோம் அநேக நாடுகளுக்கு பயணம் செய்யவும் அங்குள்ள வித்தியாசமான பழக்க வழக்கங்களை அறிந்து கொண்டதாக சொல்கிறார். ஒருமுறை சைனாவில் சாப்பிடுவதற்கு சாப்ஸ்டிக்ஸ், அதாவது இணைக்குச்சிகள், உணவு உண்ண பயன்படுத்தும் 2 குச்சிகளை கொடுத்தனர். தற்போதுதான் உணவிற்காக ஒரு கத்தியும் மற்றும் முள்கரண்டியை உபயோகிக்க மேரி கோம் அதிக கஷ்டத்துடன் பழகி கொண்டிருக்க, அதற்குள்ளாக தன் வயிற்றை நிரப்ப 2 குச்சிகளை கொடுத்து விட்டனர் என்கிறார் மேரி கோம். I ended up using both my hands to hold the chopstick to pick up the food and push it into my mouth. My teammates asked for spoons, but I tried to manage with the sticks. It helped that I really enjoyed Chinese food. உணவை தன் வாய்க்குள் திணிப்பதற்கு சாப்ஸ்டிக்ஸை உபயோகிக்க வேண்டும் என்பதால் 2 கைகளையும் உபயோகிப்பதையே நிறுத்திவிட்டதாக சொல்கிறார் மேரி கோம். தன்னுடைய குழு நண்பர்கள் ஸ்பூன்ஸ் வேண்டும் என்று கேட்க தான் அந்த குச்சிகளை வைத்தே சமாளிக்க முயற்சி செய்ததாக சொல்கிறார். சீன உணவை ருசித்து சாப்பிட இந்த பழக்கம் தனக்கு உதவியாக இருந்ததாகவும் சொல்கிறார். I was hungry enough that I managed the complex work required. I ate enough to sate my appetite and my palate. After 5 years of traveling, I started taking along some packed food from home. மேரி கோம் தனது பசியை போக்கவும் இந்த சிக்கலான வேலைகளை செய்ய பழகி கொண்டதாகவும் தனக்கு தேவையான உணவுகளையும் ருசியானவைகளையும் மன நிறைவுடன் உண்டதாகவும் சொல்கிறார். மேலும் தனது 5 வருட பிரயாணத்தின் அனுபவத்தில் வீட்டிலிருந்தே உணவு தயார் செய்து எடுத்துக்கொண்டு செல்ல ஆரம்பித்ததாக சொல்கிறார் மேரி கோம். On my return, Delhi gave me a warm welcome at the airport. Back in Impal, I was greeted with garlands and drum beats and dancing. மேரி கோம் டெல்லி திரும்பிய போது நகர மக்கள் உற்சாகமான வரவேற்பை விமான நிலையத்திலே கொடுத்ததாகவும் அதன் பின் இம்பால் நகரிலும் மக்கள் பூ மாலைகளுடனும் கொட்டு மேளங்களுடனும் நாட்டியத்துடனும் வரவேற்றதாக சொல்கிறார். There was a victory ride across town. A felicitation program was held in Langal, an area that houses the government quarters. Thanksgiving prayers were said and words of praise and adulation were showered on me. வெற்றி அணிவகுப்பும் லங்கோல் நகரத்தில் அரசு அலுவலர் குடியிருப்புகள் உள்ள பகுதியில் பெருமைப்படுத்தும் வார்த்தைகளும் தெய்வீக துதிகளும் மேரி கோம் மீது ஆசீர்வாதமாக பொழியப்பட்டதாக சொல்கிறார். I was presented with the traditional shawl. Uja Ibamcha was also present and was duly felicitated. When I spoke to the people in Langol that day, I spoke of my hope that I would win gold in future tournaments. பாரம்பரிய பழக்கமான பொன்னாடையையும் போர்த்தப்பட்டதாகவும் அந்த பாராட்டு விழாவில் ஒஜா இபாம்ஷா அவர்கள் வந்திருந்ததாகவும் அவரும் கௌரவிக்கப்பட்டதாகவும் சொல்கிறார். மேரி கோம் மேடையில் பேசும்போது இனி வரும் காலங்களில் நடைபெறும் போட்டிகளில் தான் தங்கப்பதக்கம் பெறுவேன் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை சொன்னதாக தெரிவிக்கிறார். ஒஜா இபாம்ஷா என்பவர் மேரி கோமின் முதன்மையான பயிற்சியாளர்.
That first international medal, a silver, will always mean a lot to me. The fight and all that followed are clearly etched in my memory. அகில உலக போட்டியில் முதலாக பெற்ற வெள்ளிப் பதக்கம் மேரி கோமிற்கு மிகப்பெரிய சாதனையாகும். அந்த சண்டையும் அதன் பின் நிகழ்ந்த காரியங்களும் மேரி கோமின் மனதில் பதிந்ததாக சொல்கிறார். But deep inside I was not happy with the silver. As I touched down in India, I vowed that the next time I would bring back a gold. I knew I was good enough. ஆனால் ஆள் மனதில் தனக்கு வெள்ளிப் பதக்கம் மட்டும் போதாது எனவும் இந்தியாவில் கால் வைத்ததும் அடுத்த முறை தான் தங்கப் பதக்கத்தை வென்று வர வேண்டும் என்று உறுதி எடுத்துக் கொண்டதாக சொல்கிறார். தன்னால் முடியும் என்பதை உணர்கிறார் மேரி கோம். The silver in Pennsylvania and the prize money from the government had put an end to my immediate financial worries. But I wanted a job too, for that alone can bring long-term security and a steady income. Also around the time that I was getting married, I had no savings except a couple of life insurance policies. பென்சில்வேனியா நகரில் பெற்ற வெள்ளி பதக்கமும் அரசின் பணமுடிப்பும் தன்னுடைய அப்போதைய பொருளாதார கஷ்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தாலும் ஒரு நிரந்தரமான பாதுகாப்பும் நிலையான வருமானத்தை தரக்கூடிய அரசு வேலை தனக்கு வேண்டும் என்று நினைத்ததாகவும் தனக்கு திருமணம் முடித்திருந்த நிலையில் வாழ்விற்கான 2 காப்பீட்டு உரிமங்கள் தவிர தன்னிடம் வேறு எந்த சேமிப்பும் இல்லை என்கிறார் மேரி கோம். After my second world championship goal, the Manipur government offered me the post of sub-inspector, which I accepted in 2005. I had long dreamt of getting a government job through the sports quota, and it was finally fulfilled. I earned a salary of rupees 15,000 in that first job. உலக அளவில் நடைபெற்ற போட்டியில் 2வது முறை தங்கம் வென்ற பிறகு மணிப்பூர் மாநில அரசாங்கம் காவல்துறையில் உதவி ஆய்வாளர் வேலை கொடுத்ததை மேரி கோம் 2005ஆம் ஆண்டு ஏற்றுக்கொண்டதாக சொல்கிறார். விளையாட்டு போட்டி சலுகையின் மூலம் தனது நெடுநாள் கனவு நிறைவேறியதாகவும் முதல் பணியில் ரூபாய் 15,000 சம்பளம் பெற்றதாக சொல்கிறார் மேரி கோம். The thing about jobs that are obtained through the sports quota is that we are not required to go into work as regularly as our colleagues because we tend to be away at camps and tournaments through much of the year. I go to office when necessary, and every time I need to go out of station, I am required to take leave and inform the department. விளையாட்டு போட்டி சலுகையின் மூலம் வேலை பெற்றவர்கள் மற்றவர்களைப் போல தொடர்ந்து கட்டாயமாக பணிக்கு போக தேவையில்லை என்கிறார். மேலும் தேவைப்படும் நேரம் மட்டுமே மேரி கோம் வேலைக்கு சென்றதாகவும் விளையாட்டு பயிற்சிகள் மற்றும் போட்டிகளின் போது வெளியில் செல்ல வேண்டிய நேரத்தில் தன் அலுவலகத்தில் தகவல் தெரிவிப்பது அவசியம் என்கிறார் மேரி கோம். My medal haul continued after my marriage, putting an end to speculation among my family and friends around that particular topic. I retained the world title in the 3rd World Women's Boxing Championships at Podolsk in Russia in 2005. தன்னுடைய குடும்பத்திலும் நண்பர்களிடையும் திருமணத்திற்கு பின்பு மேரி கோம் விளையாட்டுகளில் பங்கு பெறுவாரா என்ற சந்தேக பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக மேரி கோம் 2005ஆம் வருடம் ரஷ்ய நாட்டில் உள்ள பொடால்ஸ்க் என்ற இடத்தில் நடந்த 3ஆம் பெண்கள் குத்துச்சண்டை போட்டியில் வெற்றி பெற்று தனது பெயரை தக்க வைத்துக் கொண்டதாக சொல்கிறார். Sarita, who had won the bronze, and I were given a hero's welcome at the Impol airport. We were taken to the Bhagyachandra Open Air Theatre, where a grand reception was organized. வெண்கலப் பதக்கம் என்ற சரிட்டாவுக்கும் தனக்கும் ஒரு கதாநாயகனுக்கு தரக்கூடிய வரவேற்பு போல இம்பால் விமான நிலையத்தில் தரப்பட்டதாகவும் பாக்யச்சந்திரா திறந்தவெளி அரங்கிற்கு அழைத்து செல்லப்பட்டு பிரமாதமான வரவேற்பு கூட்டம் நடத்தப்பட்டதாக சொல்கிறார் மேரி கோம். I would had a good run from 2001 to 2004. I won several golds, all the senior women's boxing championships, the second women's boxing championships 2002, the second Asian women's boxing championships at Hisar in 2003, and the Witch Cup boxing championships at Paris, Hungary. 2001 முதல் 2004 வரை தனது வாழ்க்கை விளையாட்டு போட்டிகளில் நன்றாக இருந்ததாகவும் அநேக தங்க பதக்கங்கள் வென்றதாகவும் 2002 2ஆம் குத்துச்சண்டை போட்டியிலும் 2003 ஹிசார் நகரில் நடந்த 2வது ஆசிய பெண்கள் குத்துச்சண்டை போட்டியிலும் ஹங்கேரி நாட்டின் பயஸ் நகரில் நடந்த
விச் கப் குத்துச்சண்டை போட்டியிலும் மேரி கோம் வென்றதாக பட்டியலிடுகிறார். In spite of this, when I got married, everybody was doubtful that my medal hauls would continue. But after the wedding, I participated in and won a gold in the 3rd and 4th World Women's Boxing Championships in October 2005 and November 2006. ஆனால் மேரி கோமின் திருமணத்திற்கு பின்பு பதக்கங்களை வாங்கி குவிப்பது தொடருமோ என்று எல்லோரும் சந்தேகப்பட்ட நிலையில் 2005 அக்டோபரிலும் 2006 நவம்பரிலும் 3வது 4வது உலக குத்துச்சண்டை போட்டியில் தங்கம் வென்றதாக சொல்கிறார் மேரி கோம். There were a number of other international level championships in Taiwan, Vietnam, Denmark and so on. But it was retaining my world title in 2006 by defeating Steluta Duta of Romania 22-7 at the 4th World Championship in New Delhi that I consider one of my greatest achievements. It is probably the most memorable for me because I was able to win at home. தைவான், வியட்நாம், டென்மார்க் மற்றும் இன்னும் பல நாடுகளில் எத்தனையோ விதமாக அகில உலக போட்டிகள் நடைபெற்றதாகவும் அவற்றில் மேரி கோமிற்கு பெரும் பேறு என்று கருதுவது 2006 டெல்லியில் ரொமானியா நாட்டு வீராங்கனையான ஸ்டெலுட்டா டியூட்டாவை 22-7 விகிதத்தில் 4வது உலகப் போட்டியில் வென்றது எனவும் தன் வாழ்க்கையில் என்றும் நினைவில் இந்த சாகசம் இருப்பதற்கு காரணம் தன் சொந்த மண்ணில் வெற்றி பெற்றது என்கிறார் மேரி கோம். The other Indian boxers also performed exceptionally well. India won 4 golds, 1 silver and 3 bronzes, and our team won the overall title. With this hat-trick of World Championship wins, the media christened me Queen of Boxing and Magnificent Mary. மற்ற இந்திய குத்துச்சண்டை வீரர்களும் நன்றாகவே விளையாட்டில் பங்கேற்றதாகவும் 4 தங்கப் பதக்கங்கள், 1 வெள்ளிப் பதக்கம், 3 வெண்கலப் பதக்கங்களை பெற்றதாகவும் முதன்மையான ஆட்டக்காரர்கள் என்ற பட்டத்தை பெற்றதாகவும் இதற்காகவே தன்னை ஊடகங்கள் குவீன் ஆஃப் பாக்ஸிங் குத்துச்சண்டை அரசி என்றும் மெக்னிஃபிஷன்ட் மேரி அற்புதமான மேரி என்றும் மகுடம் சூட்டி மகிழ்ந்ததாகவும் கூறுகிறார் மேரி கோம். இவற்றோடு மேரி கோமை பற்றி நமது பாடத்தொகுப்பு நிறைவு பெறுகிறது. வெற்றி என்ற இலக்கை அடைய வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் செயல்பட்டு சகல சவால்களையும் கஷ்டங்களையும் எதிர்நோக்கி சென்று வெற்றி பெற்ற வரலாற்று சாதனை படைத்த மேரி கோமின் இந்த சுயசரிதத்தின் தொகுப்பு நமக்கு ஒரு தூண்டுகோலாகவும் நத்திங் இஸ் இம்பாசிபிள், அதாவது சாத்தியம் இல்லாதது ஒன்றும் இல்லை என்பதை நம் மனதில் பதித்தும் அவற்றை யாரும் அன்பிரேக்கபிள் தகர்க்க முடியாததாக மேரி கோம் தன் சுயசரிதையின் தலைப்பு மூலம் தெளிவுபடுத்திவிட்டார் என்றே சொல்லலாம். தேங்க்யூ.